வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் நாம் வயல்களில் பயன்படுத்தும் ரசாயன உரங்கள் தரமானதாக உள்ளதா, அரசு நிர்ணயித்துள்ள விலையில் விற்கப்படுகிறதா, விவசாயிகளிடையே விழிப்புணர்வு எப்படி உள்ளது, தரக்கட்டுப்பாடு சட்டங்கள் சொல்வது என்ன, தவறு செய்யும் உர விற்பனை நிலையங்களுக்கான தண்டனை என்ன, இப்படியான பல்வேறு சந்தேகங்களுக்கும் பதில் தருவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக காத்துக் கொண்டிருக்கிறார் நாகர்கோவில் தரக்கட்டுப்பாட்டிற்கான வேளாண்மை உதவி இயக்குனர் எஃப் ஜோஸ் அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வேளாண்மையில் தரக்கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 78,700 ஹெக்டர் வந்து நெல், தென்னை, வாழை, மரச்சீனி, ரப்பர் ஆகிய முக்கியமான பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த பயிர்களுக்கு தேவையான உரங்கள் 2 பருவங்களாக பிரிக்கப்பட்டு, அதாவது காரிப், ராபி, இந்த 2 பருவங்களுக்கும் பிரிக்கப்பட்டு இதுக்கு தேவையான உரங்களை கணக்கீடு செய்து அந்த கணக்கீடு தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டு, தமிழக அரசு மூலம் மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டு, மத்திய அரசு தேவையான உரங்களை நமக்கு வழங்குகின்றது. இந்த பணியினை தரக்கட்டுப்பாட்டு பிரிவு முக்கியமாக செய்கிறது. அந்த முக்கிய பங்கை தரக்கட்டுப்பாட்டு பிரிவு மேற்கொள்கிறது. தரக்கட்டுப்பாடு நடைமுறைகள் எந்த சட்டம் மற்றும் ஆணையின் மூலம் கட்டுப்படுத்தப்படுது? அதாவது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 செக்ஷன் 3ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உணவுப் பொருட்கள், பெட்ரோலிய பொருட்கள், அப்புறம் மருந்து பொருட்கள், இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமானது. அதோடு சேர்த்து இந்த உரமும் அதில் இருக்குது. இந்த சட்டத்தை மீறுபவர்கள், அதாவது என்னென்னா பதுக்கல், முறை, அதாவது கடத்தல், இந்த மாதிரிப்பட்ட செயல்களில் ஈடுபடும் போது அவங்களுக்கு 7 வருடம் வரை பதுக்கல், கடத்தல் அப்படிங்கிறத விட கலப்படமும் கூட உட்படுமா? இப்படி நிச்சயமா உட்படும். ஆமா, சரிங்க சார். மண் வளம் அப்படின்னு சொல்றதுக்கும் தரக்கட்டுப்பாட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? அப்படி மண் வந்து ஒரு உயிர் இல்லையா? அந்த உயிரில் வந்து ஏன் உயிர்னு சொல்கிறோன்னா, ஒரு மழை பெஞ்சுன்னா கூட ஒரு மணை அடிக்குது. ஏன்னா அதில் நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்த நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்த மண்ணில் வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அது முக்கிய சத்துக்கள் வந்து முதன்மையான சத்துக்கள். 2வது செகண்டரி நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். இது போக நுண்ணூட்ட சத்து நம்ம பாடி மாதிரி தான், ஜிங்க், போரான், மேங்கனீஸ், இந்த மாதிரிப்பட்ட எல்லா சத்துக்களும் இருந்தால் தான் அதை வந்து நல்ல மண், நல்ல ஒரு வளமையான மண்ணுன்னு சொல்லுவோம். சரி. அந்த மண்ணுக்கு இந்த சத்துக்கள் குறைபாடு இருக்கும்போது தேவையான அளவு உரங்கள் கொடுக்கணும். அதனால வந்து நாம் இதை வந்து இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம். வட்டார மற்றும் மாவட்ட அளவில் வந்து தரக்கட்டுப்பாடு பணிகள் செயல்படுத்தும் விதம் அப்படின்னு ஏதாவது தகவல்கள்? அதாவது இந்த இதுவுமே வந்து இந்த உரக்கட்டுப்பாட்டு ஆணையின்படி தான், நாங்கள் அந்த சட்டம், ஆணை, இதன்படி தான் நாம் செயல்பட முடியும். இந்த ஆணையின்படி என்னென்னா, ஒரு வட்டாரத்தில் பணிபுரியும் வேளாண்மை அலுவலர் தான் உர ஆய்வாளர். ஓஹோ, அந்த அளவில் அவருக்கு பவர்ஸ். ஆமாம். அவர் எந்த நேரத்துலையும் ஒரு சந்தேகத்திற்கிடமான ஒரு இடங்களில் உள்ளே போய் ஆய்வு செய்யலாம். சரி. ஆய்வு செய்யும்போது அங்கே உள்ள ரெக்கார்ட்ஸை பார்க்கலாம். ரெக்கார்ட்ஸில் தப்பு இருந்தால் அந்த ரெக்கார்ட்ஸை பறிமுதல் செய்யலாம். அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு. ஆமாம். இன்னும் ஒன்று, அந்த அங்கே வந்து ஒரு உரம் இருக்குது. அந்த உரம் வந்து ஓ படிவத்தில் என்டாஸ் பண்ணாமல், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட உரமாக இல்லாமல் தவறுதலாக வச்சுருந்தா அதையும் சீசர் பண்ணலாம். இது இல்லாமல் ஒரு உரம் வந்து ஒரு விவசாயி இந்த சொசைட்டிலையோ இல்லை தனியார் கடையிலையோ கலப்படமாக, அதாவது நம்ம உரத்தை பொறுத்தவரை எதையுமே வந்து ஆய்வு செய்து தான் நம்ம வந்து முடிவை சொல்ல முடியுமே தவிர பார்த்த ஒன்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சந்தேகக்கிடமாக நம்ம ஒரு இது ஏற்பட்டால் அந்த உரத்தினா அவர் வந்து சாம்பிள் எடுக்கலாம், மாதிரி எடுத்து ஆய்வகத்துக்கு அனுப்பலாம். சரி. அப்போ இந்த இடத்துல என்ன தெளிவுபடுத்துறீங்க அப்படின்னா, ஒரு விவசாயி அப்படின்னா தனக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாதுங்கிறீங்க. ஒரு உரம் வாங்க போகிறாரு, அங்கே தப்பு நடக்குது அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலர்கிட்ட கருத்தை சொல்லணுங்கிறீங்க. கட்டாயமா. அப்போ வட்டார உர ஆய்வாளர் அப்படிங்கக்கூடியவர் தான் அந்த பூச்சி மருந்து சம்மந்தப்பட்டதுக்கும் வருவார். அப்படி நிச்சயமா. பூச்சி மருந்தை பொறுத்தவரை பூச்சி மருந்து உரிமம் கொடுக்கறது வந்து வேளாண்மை, அந்தந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர். உரத்தை பொறுத்தவரை
கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகத்தில் பணிபுரியும் தரக்கட்டுப்பாட்டு வேளாண்மை உதவி இயக்குனர். சரி, இது ரெண்டு தான் வித்தியாசம். இவங்களை பார்க்க முடியாத ஒரு நிலையில களத்து மேட்டுக்கு வரக்கூடிய வேளாண்மை அலுவலரை சந்திக்கலாங்க. களத்தில் இருக்கிறது அவர் தான், வேளாண்மை அலுவலர் தான். அவர் தான் உரத்துக்கு ஆய்வாளரும் அவர் தான், பூச்சி மருந்துக்கு ஆய்வாளரும் அவர் தான். சரி சார், இப்போ நான் நினைக்கிறேன், நான் உர வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு ஏதாவது வழிமுறைகள் அப்படின்னு உண்டுமா, அல்லது நினைச்ச உடனே நான் ஆரம்பிச்சிருவேன்? அதுவும் உரக்கட்டுப்பாட்டு ஆணை தான். அந்த ஆணையில் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் உரக்கடை வைக்கணும்னு சொன்னால் சும்மா யாரும் போய் அப்ளை பண்ண முடியாது. அவரு ஒரு வேளாண்மை பட்டதாரியாக இருக்கலாம், இல்லை ஒரு வேதியியல் பட்டப்படிப்பு படித்தவராக இருக்கலாம், இல்லை வேற எந்த பட்டப்படிப்புனாலும் வேதியியல் ஒரு ஆன்சிலரியாக வச்சிருக்கலாம், இல்லை டிப்ளமா இன் அக்ரி இன்புட்ஸ் இந்த மாதிரி படிப்புகளை படித்தவங்களுக்கு கூட சர்டிஃபிகேட் வேணும். அது இருந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சொந்தமான கடையோ இல்லை வாடகை கடைனா ஒரு 5 வருடங்களுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம உர உரிமத்தை பொறுத்தவரை அது 5 வருடத்துக்கு செல்லுபடியாகும். இது அல்லாமல் ஜிஎஸ்டி, அப்புறம் வந்து அந்த கடை இருப்பிடத்திற்கான அனைத்து ஆவணங்கள், அப்புறம் அதுக்கு தனியாக சில்லறை விற்பனைனா ஒரு 1250 ரூபா கட்டணும் ஏ படிவத்தை ஃபில்அப் பண்ணி. அது அல்லாமல் வந்து மொத்த விற்பனையாளர்னா 2250 ரூபா கட்டணும். சரி சார், இப்போ நம்ம நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க. ஒரு படித்த ஒரு இளைஞர் விவசாயினுடைய மகன் நினைக்கிறாரு, நம்ம புறவை பொறுத்தளவில் ஒரு 3000-4000 ஏக்கர் விவசாயிகள் பயிர் செய்கிறாங்களே, நம்ம பகுதியில் உரம் அப்படிங்கிறது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் கிடைக்கிறதா இருந்தாலும் கூட நம்மளை ஒன்று ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, மாவட்ட அளவில் இப்போ உங்களை கூட வந்து சந்திக்கலாமா? அவர் தாராளமாக சந்திக்கலாம். அந்த பட்டய டிப்ளமா படிப்பு வந்து ஷார்ட் பீரியட் தான், அதனால அவர் ஈஸியாக முடிச்சுட்டு, ஏன்னா ஏற்கனவே முன்னாடி இருந்தவங்க கூட நிறைய பேர் படிக்காமல் இருந்தாங்க. அரசாங்கம் ஒரு டைம் கொடுத்தது, அந்த டைமுக்குள்ள அதை படித்து முடிச்சுட்டாங்க கடை வச்சுருந்தவங்களே. அதனால அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. சரி சார், அப்புறம் உரக்கட்டுப்பாட்டு ஆணை 1985 ரொம்ப பிரபலமாக பேசுகிறாங்களே, அதனுடைய உள்ளடக்கம் என்ன சார்? அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உரத்தை நாம் எப்படி கையாளுறது, அதாவது சாம்பிள் எடுக்கிறது, அது ஜூரிஸ்டிக், அதாவது யார் எடுக்கலாம், அது எடுத்து அந்த சாம்பிள் ஃபெயில் ஆச்சுன்னா அதில் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், என்ன தண்டனை, எல்லாமே அதில் தான் இருக்குது. அது இப்போ ஒரு சந்தேகக்கணமாக இருந்ததுன்னா அது ஸ்டாப் சேல்ஸ், தற்காலிக தடை கொடுக்கலாம். அந்த உர ஆய்வாளருக்கு அந்த பதிவு இருக்குது, கிளாஸ் 28 படி கொடுக்கலாம். இப்போ அதில் வந்து எல்லாமே ப்ராப்ளம் ஆகி ஒரு எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் கேட்டு அது நமக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் வேளாண்மை உதவி இயக்குனர் தரக்கட்டுப்பாடு அந்த உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்யலாம், கிளாஸ் 31 படி. சரிங்க சார், நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விவசாயி ஒரு தப்பை சொன்ன உடனே அந்த கடையை ஆய்வு நடத்துகிறீங்க, சில பிரச்சனைகளை அவங்க வந்து சந்திக்கிற மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் ஏற்படுத்துகிறீங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுமா? நிச்சயம். உரக்கடை வைத்திருக்கக்கூடியவர் எந்த ஒரு இதுலேயுமே நமக்கு சட்டப்படி அவருக்கு விளக்கம் கேட்கப்பட்டாலும் விளக்கம் கேட்கப்பட வேண்டும், அந்த விளக்கத்திற்கான பதில் கொடுக்கப்பட வேண்டும். அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அவரை இது பண்ணிக்கலாம், சரியாக இல்லாத பட்டுப்படி இருந்தால் அதை உரக்கட்டுப்பாட்டு ஆணையின்படி நடவடிக்கை கட்டாயமாக எடுக்கப்படும், அதில் மாற்று கருத்தே இல்லை. சரிங்க சார், முன்னாலையில் நம்ம உரம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் போன உடனே ஒரு 10 கிலோ யூரியா அல்ல 3 உரமாக சேர்ந்து ஒரு 50 கிலோ தாங்க அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு கேட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இப்போ ஆதார் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையாக சொல்கிறாங்களே, என்ன காரணம்? அதாவது இந்த உரங்களை பொறுத்தவரை அரசாங்கம் மானியம் கொடுக்குது, மத்திய அரசாங்கம் மானியம் கொடுக்கறதுனால இந்த உரங்கள் தவறுதலாக உபயோகப்படுத்தக்கூடாதுன்ற ஒரே நோக்கம்தான். இப்போ சிலர் வந்து 10 மூடை 20 மூடைன்னு முன்னாடி வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ POSன்ற பாயிண்ட் ஆஃப் சேல் அந்த விற்பனை முனையம் மூலம் தான் வந்து வாங்க முடியும். அதுக்கு ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். ஒரு விவசாயி நார்மலாக வந்து நம்ம ஊரை பொறுத்தவரை ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கருக்கு மேலே வைக்க மாட்டாங்க. ஸோ குறைவான அளவு தான் நம்ம வந்து மூடைகளை கொடுக்கணும். அப்படி அதிகமாக 15 மூடை 20 மூடை கொடுத்தாலும் உடனே எங்களுக்கு சென்ட்ரலைஸ்டாக அந்த POS முனையம் மூலமாக விற்கப்படுறதுனால உடனே அலர்ட் மெசேஜ் வந்து எங்களுக்கு என்கொயரிக்கு வந்துடும், டாப் 20 பையர்ஸ்ன்னு சொல்லி. அருமையாக சொல்கிறீங்க. இந்த இடத்துல என்ன அறிவுறுத்தல் கொடுக்கீங்கன்னா, கவனமாக விவசாயிகள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளவு விஷயங்கள் இந்த உர பயன்படுத்தலையும் கூட இருக்குதா, நம்ம கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்கிறத அறிவுறுத்துற மாதிரிலாம் தெரியுது. நிச்சயமா நிச்சயமா. சரி சார், அப்புறம் உரங்களை பொறுத்தளவில் இந்த மாதிரி நிலை இருந்தாலும் கூட இப்போ கிராமங்களில் பார்த்தோன்னா சில பகுதிகளில் வந்து உரம் வாங்க போவாங்க, பில்லே வாங்க மாட்டாங்க. அது அந்த மாதிரி இதெல்லாம் உரங்களை பொறுத்தவரை
கை பில் எல்லாம் இது கிடையாது. பிஓஎஸ் பில் தான் பில், அபிஷியல் பில். அதில் தெரிஞ்சுக்கணும். விற்பனை முனையம் மூலமா பில் வாங்கவும் கட்டாயமா. தவறும் பட்சத்தில் வந்து நீங்க புகார் கொடுக்கல பண்ணலை அப்படின்னு சொல்ற புகார்களை அந்தந்த வட்டார வேளாண்மை அலுவலர்கிட்ட தாராளமா தெரிவிக்கலாம். சரி சார், இந்த மாதிரி உரங்கள் நீங்கள் வேறு சொல்கிறீங்க மாநில அரசு வந்து இவ்வளவு தேவை அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசுக்கு தாக்கீது பண்ணும், அதுக்கப்புறம் அங்கேருந்து அனுப்பி கொடுக்குறாங்க. அதை தான் மாநில அரசு வந்து மாவட்ட ரீதியாக கிராம ரீதியாக பிரித்து கொடுக்குறோம், கம்பெனிகள் மூலமாக பிரித்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு விவசாயி எவ்வளோ உரம்னாலும் வாங்கிக்கலாமா, இல்லை ஒரு அளவீடு உண்டா? அதாவது அவருடைய நிலத்திற்கு ஏற்ப தான் வாங்கணும். அதுக்கு மீறி அதிகமாக வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அது பிரதிபலிச்சும் தெரிஞ்சு போகும். பூச்சி நோய் தாக்குதல் கண்காணிப்பில் வந்து நிரந்தர பூச்சி கணிப்பு திடல்கள் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு, அது என்ன காரணத்துக்காக? அதாவது இந்த தரக்கட்டுப்பாட்டு பிரிவில் இன்னொரு பக்கம் இந்த உரம் அதிகமாக விட்டாலே வந்து பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக வரும். ஏன்னா இப்போ தலைச்சத்தை போட்டோன்னு வைங்கன்னா பச்சை கலர் அதிகமாகி பூச்சி வந்து அதிகமாக தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பயிருக்கு. எல்லா வட்டாரத்துலேயும் அரசாங்கம் வந்து ஒரு நிரந்தர பூச்சி கணிப்பு திடலை அமைக்க சொல்லியிருக்காங்க. எப்படி செயல் விளக்க திடல்கள் இருக்கோ அதே மாதிரி அதில் வந்து டெய்லி தினசரி ஆய்வு மேற்கொண்டு தினசரி பதிவுகள் மேற்கொண்டு அதில் என்ன பூச்சிகள் என்ன நோய் தாக்குதல் இருக்குன்ற அறிகுறிகளை பார்த்து அதிகமாக வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தால் அதுக்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேளாண்மை துறை மூலம் நடவடிக்கை. இந்த மாதிரியான ஆய்வக பணி அப்படிங்கிறது இப்போ குமரி மாவட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது? இந்த உரங்களை ஆய்வு செய்வதற்கு மொத்தமாக மாநிலத்தில் 14 ஆய்வகங்கள் இருக்குது. நாம் இப்போ இங்கே எடுக்கிற உரங்களை வந்து நம்ம மாவட்டத்திலே ஆய்வு செய்கிறதில்ல. ஏன்னா அதில் வந்து ஏதாவது புரியுது அது மாதிரி வரும்ன்றதுனால தமிழக அரசு ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆய்வகத்துக்கு அனுப்புங்க, இந்த ஆய்வகத்துக்கு ஒவ்வொரு இதுக்கும் உரங்களுக்கு ஒரு ஆய்வகம், உயிர் உரத்துக்கு ஒரு ஆய்வகம், கரிம உரத்துக்கு ஒரு ஆய்வகம் அப்படின்னு அவங்க அறிவிக்கப்பட்ட அந்த ஆய்வுகளுக்கு தான் அனுப்ப சொல்லுவாங்க. அந்த ஆய்வகத்துக்கு தான் அனுப்புவோம். மத்திய அரசு வழி கூட உரத்துக்கு மானியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது, அதை பற்றி சொல்லுவாங்க. மானியம் இருக்கிறதுனால தான் இந்த இவ்வளோ அதில் வந்து ஈசி ஆக்ட் அந்த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். இது தவறுதலாக போயிடக்கூடாது. தவறுதலாக போனால் அரசுக்கு எவ்வளோ நஷ்டம் ஆகுதுன்னு பார்த்தா ஒரு எக்ஸாம்பிளே நம்ம இப்போ எல்லா மூடையிலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூரியா மூடையில் எடுத்து பார்த்தீங்கன்னா முழு விலை மானியம்னு இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூரியாவை பொறுத்தவரை 1190 ரூபா மானியம் கொடுக்குறான் ஒரு மூடைக்கு. ஆனால் யாருக்கும் தெரியாது. ஆமாம், டிஏபியை பொறுத்தவரை 1095 ரூபா கொடுக்குறான். பொட்டாசியம் 71 ரூபா, நான் உத்தேசமாக சொல்கிறேன். அப்புறம் காம்ப்ளெக்ஸ் உரத்தை பொறுத்தவரை 749 ரூபா கொடுக்குறான். இப்படி பார்க்கும்போது யூரியாவை வந்து இந்த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்டில் வைக்கிற காரணம் என்னென்னா ஒரு 10 மூடை தவறுதலாக எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னாலே ஒரு 11,000 ரூபா போயிடுச்சு. ஒரு விவசாயி இப்படி எடுக்கும்போது இத்தனை விவசாயி அப்படி எடுத்தாங்கன்னா மொத்தத்தில் அரசுக்கு நஷ்டம் ஆகுது. அதில் ஒரு கண்காணிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தரக்கட்டுப்பாடுங்கிறீங்க. சரிங்க சார், அப்புறம் தரமான மகசூல்னு சொல்கிற தருணத்தில் தரக்கட்டுப்பாடு பிரிவின் பங்கு அப்படிங்கிறது எந்த விதத்தில் இருக்குது? அதுதான் இதே சொல்லிட்டேனே, நம்மளே வந்து இந்த உபயோகத்தை நாம் வந்து தேவைக்கு ஏற்றாப்புல பண்ணாலே நிச்சயமாக நல்ல மகசூல் கிடைக்கும். தேவைக்கு அதிகமாக பண்ணி அளவுக்கு அதிகமாக பூச்சிகளை வர வச்சு மண் வளத்தை கெடுத்து ஏற்கனவே மண் வளம் கெட்டு போயிட்டு இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட இதுகளை நாம் தடுக்கிறதுக்கு இந்த தரக்கட்டுப்பாட்டு பிரிவு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சரிங்க சார், அப்புறம் உரம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ மூட கணக்கில் இருக்கிறதும் கூட இப்போ திரவ வடிவில் வருகிறது மாதிரியான ஒரு பேச்சு மேலோங்கிட்டு இருக்க, அதை பற்றி ஏதாவது தகவல்கள்? நானோ யூரியா இந்த மாதிரி பட்டதெல்லாம் இப்போ வந்திருக்கு, அறிமுகம் ஆகிட்டு இருக்குது. நம்ம மாவட்டத்தில் பொறுத்தவரையில் சில இடங்களில் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னா நமக்கு வந்து பெரிய அளவில் இப்போ ஒரு சின்ன சின்ன நிலங்களாக இருக்கிறதால அந்த விவசாயிகள்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு முடிவு எடுத்து பண்ணால் அது பிரபலம் இங்கே நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமாக பிரபலம் ஆகிற வாய்ப்பு இருக்குது. சரி சார், ஒருத்தர் வந்து உரிமம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கடையை தான் நடத்த முடியுமா அல்லது நிறைய கிளைகள் அவர் ஏற்பாட்டில் செய்ய முடியுமா? ஒரு கடை தான், ஒரு ஆள் ஒரு கடை தான் அந்த இடத்துல பண்ண முடியும். உரிமம் இல்லாமை ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லுங்க. அதனால என்ன உரிமம் இல்லாதவருக்கு என்ன பாதிப்பு? கட்டுப்பாட்டு சட்டத்துல மெயினா என்ன சொல்லுதுன்னா, உரிமம் இல்லாமல் ஒரு உரத்தை எங்கேயாவது சேமித்து வைத்தாலே அது வந்து ஒரு அஃபென்ஸ். எத்தனை பேருக்கு தெரியுங்கிறீங்க?
இந்த கருத்துக்கள் பயிற்சி விழிப்பை ஏற்படுத்துறீங்களா அல்லது இல்ல பத்திரிகை செய்தியில கொடுக்குறோம், அதெல்லாம் வானொலி வாயிலாகவும் கொடுக்குறீங்க? வானொலி வாயிலாகவும் கொடுக்குறோம். ம். அது எல்லாமே வந்து அந்தந்த உர ஆய்வாளர்கள் மாதம் வந்து அந்த வட்டாரத்துல கூட்டம் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை 158 தனியார் கடைகள் வந்து உரிமம் பெற்றிருக்கிறாங்க. 116 சொசைட்டி வந்து உரிமம் வச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாமே இந்த உர கட்டுப்பாட்டு ஆணை கட்டுப்பட்டவர்கள். ஒரு ஆய்வாளர் அப்படிங்கிற அடிப்படையில் வேளாண்மை அலுவலரை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க. அவர் தான் பூச்சி மருந்துகளுக்கும் ஆய்வாளர். அவங்களுக்கு கூட இது சம்பந்தமாக விழிப்புணர்வு பயிற்சிகள் ஏதாவது? நிச்சயமா அவங்களுக்கு வந்து இந்த இது எலிஜிபிலிட்டி வர்றதுக்கே அவங்க அந்த ட்ரைனிங் போயிருக்கணும். மாநில அளவில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் பயிற்சி அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து அது எலிஜிபிள். புதுசாக வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. சரி சார், ஒருத்தர் வந்து கிராமத்தில் ஒரு 5 ஏக்கருக்குள்ள உரத்தை வந்து உரிமம் பெற்ற கடையில் போய் எடுக்கிறாரு. அவருக்கு அங்கே தப்பு நடக்குது, இடையில கூட அல்லது உரத்தில் கூட சில சந்தேகங்கள் எழுது. அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு புகார் அப்படின்னு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் ரகசியம் காக்கப்படுமா? நிச்சயமா அந்த புகாரை வந்து வட்டார அளவில் உள்ள வேளாண்மை அலுவலர்கிட்ட கொடுத்தாலே போதும். அவர் அதுலேருந்து சாம்பிள் மாதிரி எடுத்து சம்மந்தப்பட்ட ஆய்வகத்துக்கு அனுப்புவார். அனுப்பி அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக அதில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் மாற்று கருத்தே இல்லை. சரி சார், குமரி மாவட்ட விவசாயிகளுக்கு தரக்கட்டுப்பாடு வேளாண்மை உதவி இயக்குனர் அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது ஆலோசனைகள், நிறைவான கருத்தா? தேவைக்கு அதிகமான ரசாயன உரங்களை இட வேண்டாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். உரத்தை வாங்கி பயன்படுத்தையில் ஒரு ஆலோசனை சொன்னாலும் கூட அதுலேயும் ஒரு வரையறை இருக்குங்கிறீங்க. நிச்சயம் அதில் வந்து என்னன்னா, நம்ம விவசாயிகள் பலமுறை பல தடவை சொன்னாலும் மண் ஆய்வு அப்படின்றத பேசிக்கே மண் தான். அந்த மண் இல்லாமல் நம்ம எந்த நல்ல விதை போட்டாலும் என்ன போட்டாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மண்ணை நிச்சயமாக டெஸ்ட் பண்ண வேண்டியது வந்து அவங்க கடமை. அதை கொஞ்சம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மகசூலும் எல்லாமே நல்லா வரும். உரங்களும் தேவையான அளவு போடுவோம். சரிங்க சார், இப்போ நம்ம பேசினாலும் கூட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நமக்கு நேரம் அப்படிங்கிறது அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டதுனால உங்களுடைய அலைபேசி எண் ஒன்று சொல்லலாமா? என்னுடைய அலைபேசி எண் வந்து 9443283954. நான் கூட ஒருக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 9443283954. ஒருவேளை குறிக்க கொஞ்சம் தவறிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு தடவை சொல்லலாம்னு நினைக்கிறேன். 9443283954. இந்த அலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு சில தகவல்கள் கேட்டால் தெளிவுபடுத்தப்படுமா? இப்படி கட்டாயமாக. இதுவரை வேளாண்மையில் உர பயன்படுத்துவதற்கான தரக்கட்டுப்பாடு நடைமுறைகள் குறித்து விவசாயிகளுக்கு தெரியாத பல தகவல்களை எடுத்துச் சொல்லி எல்லாரையும் நிகழ்ச்சியை கேட்டவங்களை வெளிப்படைய செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. இதுவரை வேளாண்மையில் தரமான உரங்களை கையாளும் வழிமுறைகள் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் நாகர்கோவில் தர கட்டுப்பாட்டு வேளாண்மை உதவி இயக்குனர் எஃப். ஜோஷ் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் இ. பகதூர் ராமையா மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர்.